அனைவருக்கும் வணக்கம். ஏன் சார் ரொம்ப நாளாக வீடியோஸ் எதுவும் போடலை அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு மாதத்துக்கு வீடியோஸ் எதுவும் இருக்காதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் அதை சில பேர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இன்றைக்கான மேட்டருக்கு வருவோம். நம்ம இந்த ஓவரால் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? போன டிசம்பர் 2025 டிசம்பர் மாதம் நம்ம ஓவரால் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த பேட்ச் சம்மந்தமாக நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம்ஸ் இப்போதைக்கு படிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி போன டிசம்பர்லேயே நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம், சரிங்களா? நான் போன வருஷம் போட்ட வீடியோவில் சொன்னது என்னென்னா, 2026 ஏப்ரல் இல்லைனா மே மாதம் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பொறுத்து நாம் அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அன்னைக்கு நாம் எடுத்த அந்த முடிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாகிடுச்சு. ஏன்னா இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஸ்கீம்ஸ் எப்படி படிக்கிறது, என்னென்ன ஸ்கீம்ஸ் படிக்கணும், டிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்லாம் படிக்கணுமா தேவை இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இப்போ போன கவர்மெண்ட், அதாவது டிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் படிக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்கீமையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, போன டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸில் ஒரு சில ஸ்கீம்ஸ் இப்பயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், ஈவன் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கூட இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிவிக்கே ரூலிங் பார்ட்டி ஆகியிருக்காங்க இல்லைங்களா? டிவிக்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா? இப்போ நமக்கு எக்ஸாம் வரத்துக்குள்ளே, சரிங்களா, நமக்கு எக்ஸாம் வரத்துக்குள்ளே டிவிக்கே ஏதாவது மினிமம் ஒரு 10 ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக நம்ம டிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் படிக்கவே தேவையில்லை, சரிங்களா? நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ நமக்கு குரூப் 4 எடுத்துக்கலாம். குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நடக்க போகுது, ரைட்டுங்களா? அப்போது ஒரு நவம்பர் இல்லைனா அக்டோபருக்குள்ளே இந்த டிவிகே கவர்மெண்ட் விஜய் அவர்கள் ஒரு 10 ஸ்கீம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாம் டிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீமை படிக்க வேணாம். சப்போஸ் அந்த அளவுக்கு பண்ணாமல் டிவிகே கவர்மெண்ட் ஒரு 5 ஸ்கீம் இல்லை ஒரு 2-3 ஸ்கீம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நாம் டிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீமில் இப்போவும் எதெல்லாம் கண்டினியூ ஆகுதோ அந்த ஸ்கீம்ஸை மட்டும் படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு டிஎம்கே கொண்டு வந்ததில் புதுமை பெண் ஸ்கீம் இப்போ கண்டினியூ ஆகுது, தமிழ் புதல்வன் கண்டினியூ ஆகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அதுவும் கண்டினியூ ஆகுது. அப்போ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை மட்டும் நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு படிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு பேசிக் லெவல் டேட்டாவை பார்த்துக்கிட்டோன்னா போதும். அது எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, அந்த ஸ்கீமோட பெனிஃபிஷரி யாருன்னு இந்த மாதிரியான டீட்டெயிலை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும். இப்போ நான் ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, திரும்ப தெளிவாக புரிஞ்சுங்க. நமக்கு எக்ஸாம் வரத்துக்குள்ளே நம்ம குரூப் 4 எடுத்துக்கலாம், ஏன்னா அதுக்கு தான் நிறைய டைம் இருக்குது. டிசம்பர் மாதம் குரூப் 4 வருது. நவம்பர் அப்படி இல்லைனா அக்டோபருக்குள்ளே டிவிகே கவர்மெண்ட்டே புதுசாக ஒரு 10 ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸை நம்ம படிக்க தேவையில்லை, அதுலேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு சிஎம் ஆகி அவங்க டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீமை எக்ஸாமில் கேட்க வச்சு டிஎம்கேவை அவங்களே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் டிவிக்கே அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தால் நம்ம டிஎம்கே கொண்டு வந்த திட்டங்களை படிக்க வேணாம். அப்படி இல்லை, டிவிகே கவர்மெண்ட் அந்த அளவுக்கு புதுசாக எதுவும் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரலன்னா நம்ம ஏற்கனவே டிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீம்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது இந்த ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, சில கொஷின்ஸ் பேசிக் லெவல் டேட்டாவிலேருந்தே கேட்டுருவாங்க. பேசிக் லெவல் டேட்டானா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, அதே மாதிரி அந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷரி யார், பெனிஃபிஷரினா பயனாளிகள், அந்த ஸ்கீம் யாருக்கான ஸ்கீம் அப்படின்ட்டு இந்த மாதிரியான பேசிக் லெவல் டேட்டாவை வச்சு சில கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அடுத்தது செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா, சில கொஷின்ஸ் நம்ம நல்லா டீப்பாக படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீமை பற்றி A to Z எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருந்தால் மட்டும்தான் சில கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போது இந்த 2 டைப்பில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் லெவல் டேட்டாவிலேருந்து கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த கொஷினை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா நார்மலாக ஸ்கீம்ஸ் படிக்கிற எல்லாருமே அந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ நாம் அதில் மிஸ் பண்ணக்கூடாது, அதில் தப்பு பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்களா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின்.
ஒரு 3 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இன்னொரு பக்கம் அந்த இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இது வந்து ஒரு பேசிக் லெவல் டேட்டா. ஒரு ஸ்கீமு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறது ஒரு பேசிக் லெவல் டேட்டா. அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருந்தாலே இந்த கொஷினுக்கு நாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இதுவும் ஒரு பேசிக் லெவல் கொஷின் தான். சரிங்களா? அதே மாதிரி இதை பாருங்கள், இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பேசிக் லெவல் கொஷின். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு ஸ்கீமுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நாம் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோடைய நோக்கம் என்ன, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய பெனிஃபிஷரி யார். சரிங்களா? இந்த 3த்தையும் நல்லா படிச்சிங்க எல்லா ஸ்கீமுக்குமே. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் அடுத்த ஸ்கீம் தான் படிக்க போகிறீங்க, நம்ம அடுத்து அதை நோக்கி தான் போக போகிறோம். அப்படி நீங்கள் ஸ்கீம்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கீமை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கீம் சம்மந்தமாக A to Z எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு படிக்காதீங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் படிக்கும்போது ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்கீமை பற்றி எல்லாத்தையும் படிக்காதீங்க. 3 தகவலை மட்டும் படிங்க. அந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அதோடைய நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதோடைய பெனிஃபிஷரி யார். சரிங்களா? இந்த 3 மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் முக்கியமான ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ நமக்கு ஸ்கீம் சம்மந்தமாக ஒரு 10 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அதில் எப்படியும் ஒரு 6 கொஷின் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் டேட்டாவிலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லைனா நோக்கம், அப்படி இல்லைனா பெனிஃபிஷரி யாருன்ட்டு இதுலேருந்தே கண்டிப்பாக நிறைய கொஷின் வந்துடும். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட் இலக்கு என்னவாக இருக்கணும்னா, அந்த மாதிரி ஈஸியாக கேட்குற கொஷினை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து பேசிக் லெவல் டேட்டாவிலேருந்து கேட்ட கொஷின் தான். சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, நமக்கு நாமே திட்டம், தோழி, நம்ம ஒரு சூப்பர், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் என்ன, இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த மாதிரி கொஷின்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்கீமை பற்றி A to Z எல்லாமே படித்தாதான் ஆன்சர் பண்ணுற மாதிரி சில கொஷின் செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிளாக இதை சொல்லலாம். பட் நம்மளுடைய இலக்கு, நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய முதல் இலக்கு வந்து பேசிக் லெவல் டேட்டாவிலேருந்து கேட்குற கொஷினை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் டேட்டாவிலேருந்து கேட்ட கொஷின் தான். ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் நான் உங்களுக்கு காட்டுற எல்லா கொஷினுமே வந்து ஒரே எக்ஸாமில் கேட்டது. இப்போ நான் கடைசியாக எழுதுனேன் இல்லையா, குரூப் 2A மெயின்ஸ் எழுதுனேன் இல்லையா, அதில் கேட்ட கொஷின் தான் இது எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஷின் நிறையா இருக்குது. சரிங்களா? அதில் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய கேட்டிருந்தாங்க. அதில் இந்த பேசிக் லெவல் டேட்டா வச்சே நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லையும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் வச்சு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா காலவரிசை கேட்பாங்க. ஒரு 4 ஸ்கீம் கொடுத்துட்டு அதோடைய காலவரிசை கேட்பாங்க. எது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, எது செகண்ட் கொண்டு வந்தாங்கன்னு அப்படி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நோக்கத்தை வச்சு கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா பேசிக் லெவல் டேட்டாவை மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா கூட போதும். சரிங்களா? எல்லா ஸ்கீமையும் எடுத்துக்கிட்டு பேசிக் லெவல் டேட்டா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட நோக்கம் என்ன, அதோடைய பெனிஃபிஷரி யார், இதோட நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா கூட தாராளமாக போதும். ஸ்கீம்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷின் கேட்டால் மினிமம் நீங்கள் ஒரு 6 கொஷின் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு அது போதும். சரிங்களா? நம்ம எப்போதுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து படிக்கிறது நல்லது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்கீம்ஸ் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாலிசி நோட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நாம் எடுக்கணும். சரிங்களா? இப்போ பாலிசி நோட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் போய்ட்டு அதில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டேன். இப்போ நமக்கு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லா ஸ்கீமே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஏன்னா அதில் என்னென்ன ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்ததில் இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், இது எல்லாமே அதில் இருக்குது. முக்கியமான விஷயம், டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸில் இப்போ இருக்கிற ஸ்கீமை மட்டும் படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் அந்த பேசிக் லெவல் டேட்டாவை மட்டும் படிச்சுங்க, வேறு எதுவும் படிக்க வேணாம். இப்போ புதுமை பெண் திட்டம்னா அது யாருக்கான திட்டம், அதோட நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் தமிழ் புதல்வனுக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் லெவல் டேட்டாவை மட்டும் பார்த்துங்க. டிவிக்கே கவர்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்கீம்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கிட்டோன்னா போதும். சரிங்களா? சரி, ஓகே. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாலிசி நோட்ஸ்னால் என்னென்னு தெரியும்னா, நீங்கள் போயிட்டு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் வந்து 2 போதும். பட் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடைய படிச்சிங்க. சரிங்களா? இந்த 3 மட்டும் படிங்க. மற்றவங்க வெயிட் பண்ணுங்கள். நான் செவ்வாய்க்கிழமை வந்து பாலிசி நோட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன். அது எப்படி படிக்கணும், அதில் என்னென்ன படிக்கணுன்ட்டு
போட்டு விடுறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது பார்டரில் இருப்பீங்க இல்லைங்களா, போன குரூப் 4ல் ஒரு 140 ரேஞ்சுக்கெலாம் கரெக்டாக 140 கொஷின் அளவு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போதுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண வேணாம், உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு அதுபடி போங்க. உங்களுக்கு இப்போ ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்கணும், சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறது அதுதான். நான் ஒவ்வொன்றும் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. என்னை விட நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கணும், ரைட்டுங்களா? அப்புறம் நம்ம பிளான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? நம்மளுடைய இலக்கு என்னென்னா, ஸ்கூல் புக்ஸை நல்லா படிக்கணும், ஸ்கூல் புக்லேருந்து வர எந்த கொஷினையும் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஹவுஸ் ஹவுஸ் படிக்க போகிறோம். அப்புறம் தமிழும் மேத்ஸும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நம்மளுடைய பிளானே, இவ்வளோ தான். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடிக்கடி கண்டிப்பாக வீடியோலாம் போட மாட்டேன், அதில் எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அது உங்களை டைவர்ட் தான் பண்ணும். நான் டெய்லி வீடியோ போடுறேன்னு வச்சுங்களேன், அதனால் நீங்கள் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உட்காந்து படிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. டைவர்ட் ஆகாதீங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்காதீங்க, சரிங்களா? நீங்கள் அங்கே தான் டைவர்ட்டே ஆவீங்க. அதனால தான் நானே நிறைய வீடியோஸ்லாம் போடுறதில்ல. உங்களுக்கு தெரியும், நல்லாவே என்னென்ன படிக்கணும்னு தெரியும், எப்படி படிக்கணும்னு தெரியும். ஸோ அதை வச்சு கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். யூடியூப்பில் வெறும் வீடியோவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஸ்டடி வீடியோ கூட பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. யூடியூப்பில் நீங்கள் ஸ்டடி வீடியோ எவ்வளோ நாளும் பாருங்கள். மற்றபடி ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி, இப்போ சிலபஸ் சேஞ்ச் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறாங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் போய்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்காதீங்க, சரிங்களா? சிலபஸ் சேஞ்ச் ஆனால் நமக்கு சந்தோஷம்தான், அதுக்கான முயற்சி எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது நல்லது தான், சரிங்களா? இதை பற்றி கூட நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் மேட்ரு, சரிங்களா? நாம் அன்றைக்கி எடுத்த முடிவு வந்து இப்போ சரியாக இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ நாள் ஸ்கீம்ஸ் படிக்காமல் இருந்தது ஒரு நல்ல முடிவாக இப்போ மாறி இருக்குது. இப்போ இனிமேல் வந்து நாம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்கீம்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் லாஸ்ட்டாக சிம்பிளாக சொல்லிடுறேன். டிவிகே கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸை நல்லா படிங்க. டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீமில் இப்போ வந்து கரண்ட்டில் என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அதை படிச்சுங்க. அதுக்கப்புறம் பாலிசி நோட்டில் உள்ள ஸ்கீமை படிச்சுங்க. பாலிசி நோட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் எல்லாமே இருக்கும், அதெல்லாமே படிச்சுங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் வந்து ஏடிஎம்கே கொண்டு வந்தது. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ இருக்கு பாருங்கள், தமிழக அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் இருக்குல்ல, இந்த தொட்டில் குழந்தை திட்டம்ங்கிறது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து பாலிசி நோட்டில் இருக்கும், ரைட்டுங்களா? சரி, ஓகே, ரொம்ப இழுக்க வேணாம், முடிச்சுக்கலாம்.